Hi friends, வணக்கம். அந்த ஓல்டு பில்டிங்ல இருட்டு ரூம் காட்டினா பாத்தீங்களா, அந்த இருட்டு ரூம்ல ஒரு ரூம் வந்து வேலை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரூம்ல என்னென்ன ப்ரொவிஷன் வச்சிருக்கேன், அது என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாமா? இது இருட்டு ரூம்ன்றதுனால ஒரு ஃபோக்கஸ் கட்டி அதில் வர்ற வெளியே வச்சுருக்கேன். லைட்டாக கிளார் அடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸ் என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் பாக்ஸுக்கு காட்டியிருப்பேன், இருந்தாலும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வைக்கிறதுக்கு ஒரு ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. இதில் ரீல் 2 போல் வந்து நம்ம ஐசோலேட்டர் வைக்கிறதுக்காக ஒரு ரீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ப்ரொவிஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹோல் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸுக்காக ஒரு பேக் சைடு என்ட்ரி கொடுத்து இந்த பக்கம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கம்பி போட்டு வச்சுட்டேன். எர்த்துக்காக ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் லைன் மீட்டர் நமக்கு வந்து நம்ம கேரியரோ ஐசோலேட்டர்லேருந்து அவுட்புட் ஆகிற லைனு. அந்த லைனை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இது வந்து இப்படி போய் இதுதான் மெயின் போர்டு. இந்த இடத்துல மெயின் போர்டுக்காக ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இது மெயின் போர்டு. இப்போ இந்த மெயின் போர்டிலேருந்து இந்த இடத்துல ஒரு 6 மோட் பாக்ஸ். இந்த மெயின் போர்டிலேருந்து தனியாக ஒரு பைப் பிடிச்சி மேலே, ஏன்னா ஜங்ஷன்ஸ் கீழே வேணான்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாயிண்ட் லைன் ஒன்று கொடுத்துருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கேருந்து அந்தாண்ட சைடில் ஒரு என்ட்ரி இருந்தது. அதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அந்தாண்ட பக்கத்துக்கு ஒரு லைட்டு ஒன்று, வெளிப்பக்கம் லைட்டுக்காக. இது இப்படி எடுத்துகிட்டு வந்து ஃபேனுக்கு இந்த இடத்துல ஃபேனுக்காக ஒரு ஜங்ஷன் பாக்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல இறக்கி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. இதுதான் இந்த ரூமில் நம்ம செஞ்சுருக்கிற ஒர்க்கு. இதில் இந்த பக்கம் இதில் ஒரு லைன் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்லேருந்து அவுட் ஆகுது இல்லைங்களா, அந்த மீட்டர்லேருந்து அவுட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு 6 மோட் பாக்ஸ். இங்கே ஜங்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு தனியாக தூக்கி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். இதான் இதனுடைய லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 6 மோட் பாக்ஸ். ஏன்னா என்ன கடை வருதுன்னு தெரியல, அதனால் அவங்க ப்ரொவிஷனுக்காக 2 வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, 2 6 மோட் பாக்ஸு. இதில் வந்து 15 ஆம்ஸ் சுவிட்சு ஜாக்கெட்டு, 5 ஆம்ஸ் சுவிட்சு ஜாக்கெட்டு. அது 2 சைடும் அதே தான். இதுலேயும் அதேமாரி தான். 15 ஆம்ஸ் சுவிட்சு ஜாக்கெட்டு, 5 ஆம்ஸ் சுவிட்ச் ஜாக்கெட், அது மட்டும் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இல்லை, அந்த ஃபோக்கஸ் நாங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் எல்லா கண்ட்ரோலுமே, ஃபேன் கண்ட்ரோல் இதில் தான், எல்லா கண்ட்ரோலும் இதில் தான் வரப்போகுது. வெளி லைட்டு உள் லைட்டு இருக்கிற எல்லா இதுவுமே இங்கே தான் கொடுத்துருக்குறோம். இது 12 மோட் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கு. அதுதான். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கில் நம்ம 2 பேர் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க, என்ன ஸ்ப்ரிங்கோ இந்தமாரி ஓஸ் போட்டிருக்கீங்களே, ஏன் ஓஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கட்டிட்டாங்களா, பைப்லாம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கட்டி இருந்தோம்னா இந்த பாக்ஸில் வந்து நமக்கு வந்து மரப்பொட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்து அறுப்போம். இந்த இடத்துல கேப் இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஜஸ்ட் பைப் போகிற அளவுக்கு மட்டும்தான் எல்லா பக்கமும் கேப் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு மேலே தூக்கி போட்டிருக்கேன். இதிலெல்லாம் அதை பாருங்கள், குறைஞ்சது ஒரு 4 இன்ச்சாவது போட்டிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை பூசும்போது இந்தமாரி உள்ளே வச்சு பூசும்போது மேஸ்திரி பாருங்கள் இப்படி இழுத்தாருன்னா பாக்ஸ் வெளியே வரும். பாருங்கள், நீங்கள் அவர் எவ்வளோ நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாக்ஸை வெளியே எடுக்க முடியும். இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால பேக் சைடில் கலவை கொடுத்துட்டு பாக்ஸை வந்து அவருக்கு எவ்வளோ வேணும்னாலும் அவங்க வந்து வெளியே இழுக்கலாம். இந்த பாருங்கள், நான் மட்டம் வச்சுருக்கேன். இப்போ நான் இழுத்து இந்த பாக்ஸ் நம்ம உள்ளே தள்ளி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அவர் இன்னும் வெளியே இழுத்து டைல்ஸ் ஒட்ட போகிறாங்கனாலும் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால, இந்த ஸ்ப்ரிங் ஹோஸ் போடுறதுனால இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதனால தான் நம்ம வந்து எல்லா பாக்ஸுக்கும் இந்த ஸ்ப்ரிங் ஹோஸ் போடுறது. இந்தமாரி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து செவுத்துக்கு உள்ளே பாக்ஸ் போயிடுச்சுனாலும் பாக்ஸை வந்து வெளியே இழுத்துக்கலாம்.